ஆரம்பகால இஸ்லாமிய அரசியல் மற்றும் மத வரலாற்றில் எமது பயணம் தொடர்கிறது. இன்று நாம் இஸ்லாமிய உலகின் இரண்டாவது பெரிய பிரிவான ஷியாக்கள் பற்றி பார்க்கவிருக்கிறோம். ஷியாக்களைப் பற்றி புரிந்துகொள்ள பல நூற்றாண்டுகளாக உருவான மத கோட்பாடுகளை தாண்டி அந்த வார்த்தையின் ஆணிவேரை நாம் பார்க்க வேண்டும். அரபு மொழியில் ஷியா என்றால் கட்சி, குழு அல்லது ஆதரவாளர்கள் என்று பொருள். இஸ்லாமிய வரலாற்றின் ஆரம்ப நாட்களில் இது ஒரு மத பெயராக இருக்கவில்லை, அது ஒரு அரசியல் அடையாளமாகவே இருந்தது. அவர்கள் ஷியது அலி என, அதாவது அலியின் கட்சியினர் என்று அழைக்கப்பட்டனர். சென்ற அத்தியாயத்தில் நாம் பார்த்த கவாரிஜிகள் சமூகத்தை விட்டு வெளியேறியதன் மூலம் அறியப்பட்டார்கள் என்றால், ஷியாக்கள் ஒரு குறிப்பிட்ட தலைவரின் மீதான விசுவாசத்தின் மூலம் அறியப்பட்டார்கள். ஒரு அரசியல் நிலைப்பாடு எப்படி காலப்போக்கில் ஒரு தனித்துவமான மத பிரிவாக மாறியது என்பதை இந்த அத்தியாயத்தில் காண்போம். ஷியா பிரிவின் தோற்றம் கிபி 632இல் நபிகள் நாயகம் அவர்கள் மறைந்த தருணத்திலிருந்து தொடங்குகிறது. முஸ்லிம் சமூகம் ஒரு நெருக்கடியை சந்தித்தது. நபிக்கு பிறகு தலைவர் யார் என்று. பெரும்பாலான மக்கள், அதாவது பின்னாளில் அஹ்லுஸ் சுன்னா என்று அழைக்கப்பட்டவர்கள், சமூகத்தின் மூத்தவர்களின் ஆலோசனை அல்லது தேர்தல் மூலம் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நம்பினர். இதன் விளைவாக அபூபக்கர் அலி அவர்கள் முதல் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு சிறிய குழுவினர் தலைமைத்துவம் என்பது மக்களின் கருத்தை சார்ந்ததல்ல, அது இறைவனால் தீர்மானிக்கப்பட வேண்டியது என்று நம்பினர். நபி தனது மருமகனும் பெரிய தந்தையின் மகனுமான அலி அவர்களை தனது வாரிசாக தெளிவாக நியமித்து சென்றுள்ளார்கள் என்று அவர்கள் வாதிட்டனர். இதற்கு சான்றாக கதீர்கும் என்ற இடத்தில் நபி அவர்கள் ஆற்றிய உரையை குறிப்பிட்டனர். நான் யாருக்கு தலைவனோ அலி அவருக்கு தலைவன் என்ற நபியின் வார்த்தையை அவர்கள் அரசியல் மற்றும் ஆன்மீக நியமனமாக கருதினர். நபியின் மறைவுக்கு பிந்தைய முதல் 24 ஆண்டுகள் அலி அவர்கள் கலீஃபாவாக பதவி வகிக்கவில்லை. அவரின் ஆதரவாளர்கள் அலி அவர்களே உண்மையான வாரிசு என்றும் அந்த உரிமை மறுக்கப்பட்டது என்றும் கருதினர். இறுதியில் கிபி 656இல் அலி 4வது கலீஃபாவாக பதவியேற்றபோது அதை நீதியின் மறுமலர்ச்சியாக அவர்கள் கண்டனர். கிதாஃபத் பற்றிய தகராறு ஷியா பிரிவு உருவாவதற்கான விதையாக இருந்ததென்றால், கர்பலா சோகமே அதை ஒரு மரமாக வளர்த்தது. அலி அவர்களின் மறைவுக்கு பிறகு ஆட்சி அதிகாரம் உமையா வம்சத்தின் கைக்கு சென்றது. முஆவியாவுக்கு பிறகு அவருடைய மகன் யசீத் ஆட்சிக்கு வந்தார். யசீத் பலராலும் தகுதியற்றவராகவும் அநீதி இழைப்பவராகவும் பார்க்கப்பட்டார். அலி அவர்களின் மகனும் நபியின் பேரருமான ஹுசைன் அவர்கள் ஒரு அநீதியாயக்கார ஆட்சியாளரிடம் விசுவாச பிரமாணம் செய்ய மறுத்தார். கிபி 680இல், அதாவது ஹிஜ்ரி 1இல், ஹுசைன் அவர்களும் தனது குடும்பத்தினரும் சிறிய ஆதரவாளர் கூட்டத்துடன் கூஃபாவை நோக்கி பயணித்தார். ஆனால் ஈராக்கின் கர்பலா பாலைவனத்தில் உமையாக்கியர்களின் பெரும் படையால் அவர்கள் சுற்றவளைக்கப்பட்டனர். முஹர்ரம் 10ஆம் நாள், அதாவது ஆஷூரா தினத்தில் ஹுசைன் அவர்களும் தனது குடும்பத்தினரும் மிக கொடூரமாக கொல்லப்பட்டனர். நபிகள் நாயகத்தின் பேரர் அந்த நபியால் உருவாக்கப்பட்ட சமூகத்தாலேயே கொல்லப்பட்ட நிகழ்வு இஸ்லாமிய உலகையே உலுக்கியது. இந்த நிகழ்வு ஷியா பிரிவை முற்றிலுமாக மாற்றியது. அதுவரை அலி அவர்களின் ஆட்சி உரிமையை ஆதரிக்கும் அரசியல் கட்சியாக இருந்த ஷியா பிரிவு ஆழ்ந்த சோகம், தியாகம் மற்றும் ஆன்மீக எழுச்சி கொண்ட ஒரு இயக்கமாக மாறியது. ஹுசைன் சிந்திய ரத்தம் ஷியா சமூகத்தின் உணர்வுபூர்வமான பிணைப்பாக அமைந்தது. வரலாறு நகர நகர ஷியாக்கள் தங்களை சுன்னிகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்ட ஒரு தனித்துவமான இறையியல் கட்டமைப்பை உருவாக்கினர். இதன் மையப்புள்ளிதான் இமாவத். சுன்னிகள் கலீஃபாவை சட்டத்தை பாதுகாக்கும் அரசியல் தலைவராக பார்க்கிறார்கள். ஆனால் ஷியாக்கள் இமாமை இறைவனால் வழிகாட்டப்பட்ட ஆன்மீக தலைவராக கருதுகிறார்கள். ஷியா கொள்கையின்படி இமாம் என்பவர் அலி மற்றும் ஃபாத்திமா அவர்கள் வழியாக வந்த நபியின் நேரடி வாரிசாக இருக்க வேண்டும். இமாம் என்பவர் வெறும் ஆட்சியாளர் மட்டுமல்ல, நபி வழியாக பெறப்பட்ட மறைமுகம் ஞானம், அதாவது இல்ம் கொண்டவர் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். மிக முக்கியமாக இமாம்கள் மாசூம், அதாவது பாவங்களிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பது இவர்களின் நம்பிக்கை. குரானின் விளக்கமும் சமூகத்தின் வழிகாட்டலும் மனித தவறுகளால் கரைபடாமல் இருக்க இது அவசியம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். காலப்போக்கில் இமாம்களின் வாரிசுரிமை தொடரில் ஷியாக்களுக்குள்ளேயே பல பிரிவுகள் தோன்றின. அதில் மிகப்பெரியது பன்னிருவர் பிரிவு.
இவர்கள் 12 இமாம்களை நம்புகிறார்கள். இதில் 12வது இமாம் மறைந்து வாழ்கிறார் என்றும் அவர் இறுதி காலத்தில் மஹதியாக திரும்புவார் என்றும் நம்புகிறார்கள். ஷியாக்களின் வரலாறு என்பது விசுவாசத்தின் வலிமைக்கும் சிறுபான்மை நம்பிக்கைகளின் உறுதிக்கும் ஒரு சான்றாகும். மதினாவின் அரசியல் அவைகள் தொடங்கி கர்பலா போர்க்களம் வரை இந்த இயக்கம் இஸ்லாத்திற்குள் ஒரு தனித்துவமான அடையாளத்தை செதுக்கியது. ஒரே இறைவன், ஒரே குரான், ஒரே நபி என அடிப்படை நம்பிக்கைகளில் சுன்னிகளோடு ஒன்றுபட்டிருந்தாலும் தலைமைத்துவம் மற்றும் வரலாறு பற்றிய அவர்களின் வார்த்தை அவர்களை தனித்துவமாக்குகிறது. நபியின் குடும்பத்தார் பட்ட துயரங்களும் இமாமத் மீதான நம்பிக்கையும் இவர்களின் ஆன்மீக பயணத்தின் மையமாக உள்ளன.